நண்பர்களே இன்னைக்கு மஜாவான சாயங்காலம் வணக்கம். இது டே டு ஆஃப் மை வாழ்க்கை அப்டேட். புதுசா பார்க்குறவங்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமா எழுந்துட்டோம். நமக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். அதனால இன்னைக்கு மைண்ட் செட் சுத்தமா சரியில்ல. அந்த மைண்ட் செட் நீங்க கொஞ்சம் கேளுங்களா? நீ தச்சிருப்படா. இந்த நொடியில இருந்து நீ வந்து எப்படி செருப்பால அடிக்க வாங்க போறன்னு பார். என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார். அதுக்கப்புறம் நம்ம காலை வேலைக்கு வந்தாச்சு. காலை வேலையே மஜாவான தோசை வித் மீன் குழம்பு. அதையும் ஒரு புடி பிடிச்சிட்டு நம்ம காலேஜ் போகிற வேலை இருந்துச்சு இன்னைக்கு டிசி வாங்குற விஷயமா. அதனால நம்ம ஒரு புக்கு எடுத்திருந்தோம். அதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக லைப்ரரிக்கு தான் போனோம். லைப்ரரிக்கு போனால் தம்பி அவர் சாப்பிட்ற டைம்ப்பா நீ ஏன்ப்பா இப்போ வாங்கிக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? அப்புறம் நம்ம முடிய போகிற நேரத்தில் கொஞ்சம் மெமரியான விஷயத்தில் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கினேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம நண்பர்கள்லாம் வெளியே நிற்கலாம் தெரிஞ்சது. அப்படி பார்க்க போனோம். தளபதி யாரு? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. அவங்களே நம்மளை வாகனத்தில் நாங்கள் விட்டு வரோம் அப்படி சொன்னாங்க. நம்மளும் அப்படியே பஸ் ஸ்டாப் வரையும் போயிட்டு விட்டுட்டு நம்மளும் அப்படின்னு கிளம்பி வச்சு நம்ம பஸ்ஸில் போகும்போது தான் ஏர்பாட்ஸ் மாட்டோம்னு தெரிஞ்சுது. சரி அண்ணன் நல்ல பாட்டு போடுறதுன்னு பார்த்தா அண்ணன் ஒரு மஜாவான பாட்டு போடாரு. நம்ம அக்காவை பார்த்தோம். நம்ம அக்கா கிட்ட சொல்லியிருந்தோம். அக்கா நம்ம வந்து சாப்பிட எடுக்க சொல்லிட்டு வாடா நான் வாங்கி தர சொன்னாங்க. அப்படியே அவங்க கூட கிளம்பிச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு தான் நம்ம அக்காவோட அம்மாக்குன்னு பிறந்த நாள். சரி அதனால வீட்டுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்து 50வது பிறந்தாரு. அதனால ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்களும் அப்படியே எல்லா பொருளும் வாங்கியாச்சு. கேக்கு வெட்டுற கடைக்கு போய் கேக்கை வாங்கிட்டு மொதல் கேக்கு வெட்டி அம்மா அக்காவுக்கு தான் கொடுத்தாங்க. எங்கள் அக்கா பார்த்த வேலையை பாருங்க. கேக்கை எடுத்து அம்மா கூட்டுவாங்கன்னா எடுத்து வாயில ஊட்டிடுறாங்க. அப்போ நமக்கு ஒரு பீஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நானும் அக்கா முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பத்திரமா இருங்க.